இருப்பேன் என்றவர் நமது ஆமே இருப்பேன் என்றவர் ஓஹோ இருகாரம் தட்டி என்றும் ஆமே இருகாரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான ஜீவிய காலமெல்லாம் ஆமே அவர் என்ற சங்கீதம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இடத்துல பாடுகிறோம் 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன் இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வசனத்தில் அப்படிதான் வாசிக்கிறோம். எங்கே 2-3 பேர் கூடி என்னுடைய நாமத்தை ஒருமனப்பட்டவர்களாய் நாம் அவரை நோக்கி பார்த்து உயர்த்துகிறோமோ அங்கே நம்மளை வந்து ஆசீர்வதிக்கிறவர். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 2-3 பேர் இருக்கிற இடத்துலயே இருப்பேன்னு சொன்னாருன்னா இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறோம், நம்மத்துல இருக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்துல நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் இன்னும் ஒரு விஷயம் கூட அந்த 2வது கவியை மாத்திரம் பாட போகிறோம். 2-3 பேர் கூடி 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் இருப்பேன் என்று சொன்னவர் நமது தேவன் இருகரம் தட்டி என்று நல்ல கைகளை தட்டி இந்த பாடலை அந்த 2வது கவியை மட்டும் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாமா? 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் இருப்பேன் என்று சொன்னவர் நம்மத்தில் அசைவாடுவதற்கு நம்மத்தில் வெளிப்படுவதற்கு. ஓ ஆமே. நல்ல கைகளை தட்டி எல்லாரும் ஆமே. ஓ இருகரம் அவர் எந்த சங்கீதம் அவர் எந்த சங்கீதம் மாணவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதி ஆமே. ஓ அவர் எந்த சங்கீதமானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மத்துல இருக்கிற தேவனை துதிகளினால நாம் என்ன பண்ணணும்? அவரை துதிகளினால நம்ம என்ன பண்ணணும்? சொல்லுங்களேன். துதிகளினால அவர் என்ன பண்ணணும்? உயர்த்தணும்.